அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் மதுசூதனன் கலைச்செல்வன். தினமொரு கதை நிகழ்ச்சியில் இன்று உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்ளுகிறேன். மனிதன் குகைவாசியாக இருந்த காலத்திலிருந்தே கலைகளோடு சார்ந்த ஒரு வாழ்க்கை முறையை தனக்கே தானாய் அமைத்து கொண்டிருக்கிறான். எண்ணங்களில் எழக்கூடிய அந்த கருத்துக்களை, ஆழ்மனதிலே வரக்கூடிய எண்ணங்களை ஏதாவது ஒரு விதத்திலே வெளிப்படுத்த வேண்டும் என்ற ஆர்வம் அவனுள்ளே இயற்கையாகவே இருந்து வந்ததை பார்க்கிறோம். சிறு குழந்தை கூட தன் கையிலே வண்ண நிறங்கள் கொண்ட எழுதுகோலை கொடுத்தால் தன் எண்ண ஓட்டத்தை எல்லாம் சுவற்றிலும் தரையிலுமாக பார்த்த இடமெல்லாம் வரைந்து தள்ளுகிறதே, அதுபோலேத்தான் மகிழ்ச்சி பெருக்கெடுக்கும் போது விலங்குகளும் பறவைகளும் கூட ஓசை ஒலி எழுப்பி அதன் மூலம் தங்கள் எண்ணங்களை பிரதிபலிக்கின்றன. அந்த விதத்தில் கலைகளினுடைய வளர்ச்சி என்பது மனித சமுதாயத்தின் பரிணாம வளர்ச்சிக்கு பக்கத்திலேயே நகர்ந்து வந்து ஒவ்வொரு காலத்திலும் வெவ்வேறு விதமாக கலைஞர்களாக அவர்கள் உருவெடுத்து அந்த கலையை செம்மைப்படுத்தி அடுத்தடுத்த தளங்களுக்கு கொண்டு சென்று அந்த கலைகளையே கருவிகளாக பயன்படுத்தி மக்களிடையே நல்ல பழக்க வழக்கங்களை ஏற்படுத்தியும் மக்களிடையே விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்துவதற்கும் என்று பயன்படுத்தி வந்திருக்கிறார்கள். அந்த விதத்திலே மேடையில் தோன்றி நடிக்கக்கூடிய நாடகக்கலை, அதிலிருந்து வளம் பெற்று ஆட்டக்கலைகள், இசைக்கலைகள், ஓரங்க நாடகம் என்று பல தளங்களாக பிரிந்தன. அதை கடந்து திரைக்கு பின்னால் இருந்து கொண்டு ஒலி மட்டுமே எழுப்பி அந்த ஒலிக்கு பொருத்தமாக வெளிச்சத்தை, விளக்குகளை, வண்ண விளக்குகளை திரைச்சீலையிலே அடித்து அதற்கு நடுவே நின்று நிழலாட்டம் ஆடுவது போன்ற கலைகளும் தோன்றின. இப்படி ஒவ்வொன்றாக தோன்றி பின்னால் இந்த கலைகளுக்குள்ளே பொம்மலாட்டக் கலை என்றும், அதாவது நடிகர்களாக நடிகைகளாக மனிதர்கள் அரங்கிலே தோன்றாமல் பொம்மைகளையே, அதற்காக பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட பொம்மைகளை அந்த கலைஞர்கள், கூத்து கலைஞர்கள் அந்த பொம்மைகளை கயிறிலே கட்டி கட்டுப்படுத்தி அதன் மூலமாக தாங்கள் நேரடியாக அரங்கிலே தோன்றாமல் பொம்மைகளை கொண்டு அவற்றை ஆட்டுவித்து நாடகம் நடத்தக்கூடிய கலைக்குத்தான் பொம்மலாட்டக் கதை என்று சொல்லுகிறோம். இதை ஆங்கிலத்திலே பப்பெட் ஷோ என்பார்கள். இதை பப்பெட்டரி என்ற ஒரு கலை வடிவமாக்கி அதன் மூலமாக உலகிலே பல முக்கியமான புரட்சிகளெல்லாம் ஏற்பட்ட போது கூட மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கு இந்த கலையை பயன்படுத்தினார்கள். மிகவும் பாரம்பரியமான இந்த கலை இந்திய திருநாட்டில் பல்வேறு மொழிகள் பேசக்கூடிய மக்களிடையேயும் இரண்டர கலந்திருப்பது இதனுடைய தனித்தன்மை. பொம்மலாட்டக் கலை மூலமாக மக்களிடையே இதிகாச புராண நாடகங்கள் தொடங்கி சமுதாய சீர்திருத்தம் வரையிலும் நடந்திருக்கக்கூடிய ஒரு வரலாற்றை நாம் பார்க்க முடிகிறது. இத்தனை தொன்மை சிறப்பு வாய்ந்த இந்த பொம்மலாட்டக் கலையை உலக அளவிலே பல நாடுகளும் தங்களுடைய மக்களின் தனித்துவமான கலையாக காட்சிப்படுத்தியிருக்கிறார்கள். இன்று கூட பிரபலமான பல நகரங்களிலே இந்த பொம்மலாட்டக் கலைக்கென்றே பிரத்யேகமாக அருங்காட்சியகங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. தமிழகத்திலே பொம்மலாட்டம் என்றும், ஆந்திர கர்நாடக பகுதிகளிலே கொய்யலாட்டா என்றும், இது இப்படியே வளர்ந்து கொண்டு போய் மகாராஷ்டிரா, குஜராத், ராஜஸ்தான், ஒடிசா, பீகார் போன்ற பல்வேறு மாநிலங்களிலும் அந்தந்த மாநில மொழியிலே கலைஞர்கள் இசைப்பாடல் பாடி வசன நடையோடு கூடி இந்த பொம்மைகளை வைத்துக்கொண்டு அந்தந்த காட்சியை அந்த அரங்கிலே இருத்தி நடத்தக்கூடிய இந்த கலையை பற்றி நாம் பார்க்கிறோம். இந்த கலைக்கு பிரத்யேகமாக பல ஆண்டுகள் பயிற்சி மேற்கொள்ள வேண்டும். முதலில் அந்த கதை களனை புரிந்து கொள்ள வேண்டும். உதாரணத்திற்கு பிரபலமாக இராமாயண மகாபாரத பொம்மலாட்ட கூத்து என்று எடுத்துக்கொண்டால் ஒவ்வொரு காட்சியிலும் எந்தெந்த கதாபாத்திரங்கள் திரையில் தோன்றுகிறார்களோ அவர்களை பொருத்தி அந்த வடிவத்திற்கு தகுதியாக பொம்மைகள் வடிவமைக்கப்பட வேண்டும். குழந்தை ராமனை காண்பிக்கவும், கல்யாண கோலத்திலே ராமனை காண்பிக்கவும், வனவாசத்தில் அவன் உடுத்திக்கொள்ளும் உடைக்கு தகுதியாகவும், இப்படி வெவ்வேறு நிறங்களில் உடைகளிலே அந்த பொம்மைகள் தோன்றி காட்சியளிக்க வேண்டும். அந்த பொம்மைகளின் கை கால்களில் கயிறு கட்டப்பட்டு அந்த கயிற்றை திரைக்கு பின்னால், அரங்கிற்கு பின்னால் அந்த கலைஞர் பிடித்து கொண்டிருப்பார். யார் அந்தந்த பொம்மைகளின் வசனத்தை பேச இருக்கிறார்களோ அவர்களே அந்த பொம்மைகளின் கைகால்களை ஒன்றன்பின் ஒன்றாக ஆட்டியும் அசைத்தும் அந்த பொம்மைகள் நகர்வது போலும், கைகால்களை அசைத்து பேசுவது போலும் அங்க அமைப்புகள் வடிவமைக்கப்பட்டிருக்கும். சில நேரங்களில் ஒரு காட்சியிலே 4-5 கதாபாத்திரங்கள் தோன்றினால் ஒரே கலைஞரே
ஒன்றிற்கும் மேற்பட்ட கதாபாத்திரத்தை தங்கள் கைகளால் அந்த கதாபாத்திரத்தை குறித்திருக்கும் பொம்மைகளை கட்டுப்படுத்த வேண்டி வரும். அப்போது அவர்கள் பல்வேறு குரல் அசைவுகளை, குரல் அமைப்புகளை மாற்றி மாற்றி பேச வேண்டி, உதாரணத்திற்கு ஆணாகவும் பெண்ணாகவும் சிறு குழந்தையாகவும் நாடக மேடையிலே எப்படி நாம் நம்முடைய குரலை ஓங்கியும் அடக்கியும் பேச வேண்டுமோ அப்படியெல்லாம் அதை நாடகத்தன்மையோடு கூட்டி பேச வேண்டும். இதற்கு குரல் அசைவு, குரல் அமைப்பு முதலிய பயிற்சிகள் நிச்சயமாக பெரிய அளவில் தேவை. அடுத்தது, இந்த கலைஞர்களே தங்களுக்கு தேவையான பொம்மைகளையும் தயார் செய்து கொள்வார்கள். அவை பெரும்பாலும் மரத்தால் உடல் கூறுகள் செய்யப்பட்டு கைகால்கள் அசையும் அளவிலே வடிவமைக்கப்பட்டு அதன் பின் அந்தந்த பொம்மைக்கு தகுதியாக நிறங்கள் பூட்டப்படும். உதாரணத்திற்கு ராமனுடைய வடிவத்தை காண்பிப்பதற்கென்று ஒரு நிறம், விநாயகருடைய வடிவத்தை காண்பிப்பதற்கென்று பிரத்யேகமாக ஒரு நிறம், இப்படி தனித்தனியே அந்தந்த கதாபாத்திரங்களுக்கு தகுதியாக நிறங்கள் பூசப்பட்டு அவரவர்க்கு தகுதியாக உடைகளும் தைத்து அணிவிக்கப்படும். இதற்கு அவர்கள் பிரத்யேகமாக தையல் கலைஞர்களிடம் அதிகப்படியாக துணியை வெட்டி அவர்கள் தேவையில்லாது கழிக்கும் துணியை பயன்படுத்தி கொண்டு அதிலே வண்ண வேலைப்பாடுகளெல்லாம் சேர்த்து செய்து அந்தந்த பொம்மைக்கு தகுதியாக உடை அணிவிக்கிறார்கள். இந்த பொம்மலாட்ட கலைக்கு தனியே அரங்கம் தேவை. நாம் நாடகம் நடத்தக்கூடிய பெரிய அளவிலான அரங்கங்களிலே இந்த கூத்து நடைபெறாது. மாறாக 8-10 அடி நீளத்திற்கு 4-5 அடி அகலத்திற்கு ஒரு 3 அல்லது 4 அடி உயரத்திற்கு இதற்கென்று பிரத்யேகமாக பெட்டி போலே ஒரு அரங்க அமைப்பு இருக்கும். அந்த அரங்கம் கலைஞர்களினுடைய இடுப்பு அளவிலே நிறுத்தப்பட்டு இந்த அரங்கமைப்பிற்கு பின்பாக இவர்கள் நின்று கொள்வார்கள். அரங்கின் மற்றைய பகுதிகள் எல்லாம் திரையிட்டு மூடப்பட்டிருக்கும். எதிரே அமர்ந்திருக்கும் பார்வையாளர்களுக்கு திரைக்கு பின்னால் அங்கே அவர்கள் கண்ணுக்கு தெரியும் அந்த அரங்கை யார் கட்டுப்படுத்துகிறார்கள் என்பதை பற்றிய குறிப்பிருக்காது. யாரோ பின்னால் மறைந்திருந்து அந்த நாடகத்தை நடத்துவிப்பது போலே இருக்கும். அதனால்தான் பண்டைய தத்துவியலாளர்கள் கூட எப்படி பொம்மலாட்ட கலையிலே பொம்மைகளை யாரோ ஒருவர் பின்னாலிருந்து அசைவித்து அந்த பொம்மைகளுக்கு தேவையான குரல் கொடுத்து காட்சிகளை அரங்கேற்றுகிறாரோ அதே அளவில்தான் உலகிலே நாம் அத்தனை பேரும் பொம்மலாட்டத்தை போலே, பொம்மலாட்ட கலையிலே இருக்கும் பொம்மைகள் போலே நம்மை இறைவன் மேலிருந்து ஆட்டுவிக்கிறான், நாமெல்லாம் ஆடுகிறோம், உள்ளிருந்து அவன் உணர்த்தியபடியே நாம் அறிந்து கொண்டு செயலாற்றுகிறோம் என்று இதை ஆழ்ந்த தத்துவத்தோடும் ஒப்பிட்டு பார்ப்பார்கள். நாடகத்தார் உன்னடியால் போல் நடித்து என்று இதைத்தான் மாணிக்கவாசகரும் திருவாசகத்திலே தெரிவிக்கிறார். இத்தனை தொன்மையான கலையை உலகெங்கிலும் கலைஞர்கள் பல நூற்றாண்டுகளாக நடத்தி வர இதனுடைய பாரம்பரியம், வரலாற்று பின்புலம், இதன் சிறப்பெல்லாம் ஆண்டுதோறும் நினைவிலிருத்தி கொண்டாடும் விதமாக ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் மாதம் 21ஆம் தேதியை பொம்மலாட்ட கலைக்கான நாளாக அறிவித்து உலக அளவிலே பல நாட்டைச் சேர்ந்த கலைஞர்களும் பற்பல நாடுகளிலிருந்து கலைஞர்களும் அன்றைய தினம் மக்களிடையே இந்த கலையினுடைய பெருமையை கொண்டு சேர்ப்பதற்கும் பள்ளி கல்லூரிகளிலே மாணவர்களுக்கு செயல்முறை விளக்கத்தின் மூலமாக இந்த கலையினுடைய சிறப்பை, இது மக்களிடையே கொண்டு சேர்த்த வரலாற்றையெல்லாம் நினைவு கூர்வதற்கான நாளாக கொண்டாடி வருகிறார்கள். பொம்மலாட்டக் கலையிலே பொம்மைகளைப் போலேயே நிழற்பாவைகளும், அதாவது கைகளில் விரல்களை கொண்டு அசைவு செய்து அதன் மூலமாக உருவங்களை தோற்றுவித்து அதற்கு தகுதியாக குரல் எழுப்பி செய்யக்கூடிய கலையும் ஒன்று உண்டு. நிழற்பாவை என்றதை சொல்லுவார்கள். அதிகப்படியாக ஒளிபெருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஒளிக்கான பொருளை எதிரே நிறுத்திவிட்டு அதற்கெதிரே திரையிலே அந்த ஒளி ஒரே சீராக படர்ந்திருக்க அந்த ஒளிப்பெருக்கும் கருவிக்கு அருகே அமர்ந்து கொண்ட கலைஞர் தம் கைவிரல்களை வெவ்வேறு விதமாக வளைத்தும் மடித்தும் அந்த ஒளியின் கீற்றாலே கைவிரல்களுடைய நிழல் எதிரே இருக்கும் திரையில் விழும்படியாக செய்து அதன் மூலம் பற்பல மிருகங்கள், பறவைகள், ஆட்கள், ஏன் நாடு மழை வரும் அளவிற்கெல்லாம் அவரவர்களுடைய நிழலை வைத்தே அந்த காட்சியை அங்கே அரங்கேற்றி அதற்கு தகுதியாக ஒலியும் பெருக்கி இசை கூட்டி வசனங்களையெல்லாம் பேசி ஒரு பெரிய நாடகத்தையே அந்த நிழலை கொண்டு நடத்தி காண்பிப்பார்கள். அதற்கு நிழற்பாவை கூத்து என்று பெயர். அதேபோலே இந்த பொம்மலாட்டத்தில் பயன்படுத்தப்படும் பொம்மைகளை கைகளிலே உரைகள் போலே அணிந்து கொண்டு மேடைக்கு கீழே அமர்ந்து கொண்டு
மேடைக்கு கீழே மறைவான பகுதியிலே ஒளிந்து கொண்டு கைகளை மட்டும் மேலே உயரத் தூக்கி எதிரே இருக்கும் பார்வையாளர்களுக்கு அந்த கையில் அணிந்திருக்கும் உரை போன்ற பொம்மை வெளிப்பட்டு பேசிவிட்டு மறைவது போலே காட்சிப்படுத்தும் கைப்பாவை கூத்து என்ற அந்த கூத்தும் பொம்மலாட்டக் கலைக்கு கீழேதான் வருகின்றது. இந்த கலைக்காக வேண்டி பல மணி நேரம் மிகவும் குறுகலான அந்த இடத்திலே அமர்ந்து கொண்டு கைகள் இரண்டிலும் வெவ்வேறு உரைகளால் ஆன பொம்மைகளை அணிந்து கொண்டு கைகளை மட்டும் மேலே தூக்கி கொண்டு கீழே இருந்து குரல் எழுப்ப வேண்டும். இப்படி 2 மணி நேரம் ஒரே இடத்தில் மிகவும் குறுகலான இடத்தில் அமர்ந்து கொண்டு வசனங்களையும் நினைவில் வைத்துக்கொண்டு கைகளை தூக்கி ஆட்டி அசைத்து கைப்பாவை கூத்து என்ற ஒன்றையும் நிகழ்த்துவார்கள். மராட்டிய தேசத்திலிருந்து தமிழகத்திற்கு புலம்பெயர்ந்த இந்த கலைஞர்களுக்குள்ளே தோல்பாவை கூத்து நடத்தும் கலைஞர்கள் மிகவும் பிரசித்தம். இன்றும் கூட தமிழகத்தின் தெற்கு மாவட்டங்களிலே இவர்கள் பல ஊர்களுக்கும் சென்று இராமாயண தோல்பாவை கூத்தை நடத்தி வருவார்கள். பதப்படுத்தப்பட்ட விலங்கின் தோலை கொண்டு இந்த உருவங்களை பொம்மைகளை எல்லாம் அதிலே எழுதி சித்திரமாக வண்ணம் தீட்டி அதன் கைகால்கள் இவைகள் மட்டும் அசையும் விதமாக துளையிட்டு தைத்து வைத்துக் கொள்வார்கள். அந்த துளைகளிலே மிகவும் மெலிதான கம்பி பொருத்தப்பட்டு அதை திரைக்கு பின்னாலிருந்து நிழலோடு கூடிய தோல்பாவைகளை அசைத்து கதை சொல்லுவார்கள். இந்த தோல்பாவை கூத்தின் மூலமாக 10 நாட்கள் இராமாயண கூத்து நடத்திவித்தால் அந்த ஊரிலே மழை பெய்யும், பட்டாபிஷேகம் சொல்லும் நாளில் மழை பெய்யும் என்ற நம்பிக்கை இன்று வரையிலும் பல கிராமங்களில் இருந்து வருவதை பார்க்கிறோம். இந்திய தேசத்தின் சுதந்திர போராட்டத்திலே இந்த பாவைக்கூத்து கலைஞர்களினுடைய பொம்மலாட்ட கூத்து கலைஞர்களுடைய பங்களிப்பும் மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது. இவர்கள் இதிகாச புராண நாடகங்கள் சொல்பவர்கள் என்று நினைத்து கொண்டு காவலாளிகள் இவர்களை சோதனை செய்யாமல் விட்டுவிடுவார்கள். ஆனால் இரவு நேரத்திலே பாமர மக்கள் வேலையெல்லாம் முடித்துக்கொண்டு ஆஸ்வாசப்படுத்திக் கொள்ள அமரும் நேரத்தில் அந்த கதைகளுக்கு நடுவே சுதந்திரம் குறித்தும் சுதந்திர போராட்டம் குறித்தும் காந்தியடிகளின் செய்திகள் குறித்தெல்லாம் இவர்கள் வசனம் பேசி சாமானிய மக்களிடையே சுதந்திர உணர்வை ஊட்டினார்கள். இத்தனை பெரிய நீண்ட நெடிய வரலாற்று பாரம்பரியம் கொண்டதும் இசை, நடிப்பு, ஒட்டுக்கலை, வரையும் கலை, தையல் கலை என்று பல்வேறு கலைகளும் ஒன்று சேர்ந்ததாக இருக்கக்கூடிய இந்த பாவைக்கூத்து பொம்மலாட்ட கூத்து கலையினுடைய சிறப்புகளை உலகெல்லாம் பறைசாற்றும் விதமாக அதற்கென்று ஒரு நாளை கொண்டாடி வரக்கூடிய இதன் சிறப்பை நாமும் போற்றுவோம். பழைய கலைகள் நாம் அடைந்திருக்கக்கூடிய உன்னதத்தின் உச்சத்தின் வெளிப்பாடு. பழமை வாய்ந்த இந்த கலைகளை எல்லாம் நாமும் போற்றி புரவலர்களாக மதிக்கப்படுவோம். நாளைய தினம் மீண்டும் ஒரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.